ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அவங்க அம்மா இன்னைக்கு காலைல கேக்குறாங்க எங்க மாமியார், அவனுக்கு முடி 1 2 தானே நரைச்சிருக்கு. நீங்க டை அடிக்கிறது வீட்லயே தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். நிறைய பேருக்கு தெரியாது. அவருக்கு பஜார்லயே நிறைய பேருக்கு தெரியாது சார் இவர் டை அடிக்கிறாருன்னு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ. அவர் எல்லாம் கேட்பான், ஏன்பா உனக்கு மட்டும் ஏன்பா எப்படி முடி கருகருன்னு இருக்குன்ட்டு. நான் சேக்கா போட்டு குளிக்கிறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு சீயக்கா போட்டு ஆமா, நல்லெண்ணெய் வச்சு நான் சேக்கா போட்டு இதெல்லாம் குளிக்கிறேன். ஊர்ல இருக்கவங்க நம்பி பூரா போய் நல்ல சீயக்காவோட சுத்திட்டு இருக்கான். அவர் ஆல்ரெடி ஆயில் பிசினஸ் பண்றவரு. ஓ, அதனால பிசினஸ் டெவலப் ஆயிடுச்சு. ரொம்ப குஷியோ. என்ன ஒரு புத்திசாலித்தனம் இல்ல? எங்க கடை தேங்காய் எண்ணெய் வாங்குங்க, நல்லா இருக்கும் சொல்லிருக்கீங்க. அப்ப இதே தொழிலாத்தான் அலையுது. ஓகே. கல்யாணம் நடந்தப்போ எனக்கு 32ங்க, அவங்களுக்கு 20. காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுவே ஒரு கதை தாங்க. கதை சொல்றேன், நீ கேளு. அவங்க கிட்ட வந்து இது மாதிரி 12 years டிஃபரன்ஸ் ஆமா அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுல ஒத்துக்கல அவங்க. ஃபர்ஸ்ட் காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியா ஓடி போயிருக்கு. இல்ல கால் 2 இருக்காது. அவ்வளவு டிஃபரன்ஸ்னா நான் கல்யாணமே பண்ணலன்னு வீட்டுல ஒரே இது பண்ணிருக்காங்க. ஆமா, படிக்காதவங்க உங்களை கட்டிக்கிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டாங்க. நாங்க படிச்சவங்க, நாங்க எதுக்காக மாப்பிள்ளை கட்டிக்கணும்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? போட்டோ பார்த்த பிறகு என்ன நடந்தது? டோட்டல் ஃபிளாட் தான் சார். டோட்டல் ஃபிளாட். வேற ஒண்ணுமே. ஆ, நல்லா இருக்காப்ல ஜம்முனே. இதெல்லாம் ஒரு காரணம். அதுக்கு மேல நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்குதுங்க போது நம்ம ஆஃபரா?